உங்களுடைய ஜேர்னியில் நிறைய படத்தை முழுமையாக இயக்கலை அப்படிங்கிறதுக்கான ஆமாம், நின்று போயிடும் படம். நான் என்ன பண்ணுறது? பூஜை போட்டால் நின்றுடும், ஒரு 5 நாள் ஷூட் பண்ணலாம் நின்றுது. ஃபைனான்ஸ் பிரச்சனை தான் எல்லாமே. நான் முழுசாக கடைசியாக வெளியே வந்து தொடர் மட்டும்தான் வந்துச்சு. பாண்டியன் வச்சு ஒரு படம் ஃபுல்லாக சென்சாரே பண்ணாங்க. அந்த படம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, பிரிண்ட்டுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரு படம் பாண்டியன் வச்சு ஒரு படம் பண்ணேன், காதல் நிலம் வேண்டும்னு. அப்புறமா காக்கா கடின்னு பேர் மாற்றினேன். நான் ஒரு தடவை ஏதோ விஷயத்துக்கு ஏதோ வீடியோ ஷாப்புக்கு போகிறேன். அவன் கேட்குறான், உங்களுக்கு படம் வேணுமா காக்கா கடி வீடியோ கேஸ்ட்டு எப்படி இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறான் அவன். எனக்கு அப்போ 250 ரூபா பணம் கூட இல்லை வாங்குறதுக்கு, இல்லை அதை வாங்கியாவே வச்சுருப்பேன். அது ஒரு காலம். அந்த படம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போது அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? இப்போ அது கிட்டத்தட்ட நம்முடைய 50 ஆண்டுகள் அந்த ட்ராவலில் நம்ம இயக்குனராக நிறைய பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஏதாவது? அப்படி கிடையாது. இயக்குனராக பண்ண ஆசையெல்லாம் இருந்தது. அதுக்கு தான் ஆதவன் கதை எழுதுகிறேன், முனி டைலாக்ஸ் எழுதுகிறேன், நிறைய படங்கள் வசனங்கள் எழுதியிருக்கேன். ஆரத்தி எடுக்கடி, வாசல் வெண்ணிலா, முதல் பாடல், எல்லாம் நிறைய வசனங்கள் ரைட்டிங் புக்கும். இப்போ பாஸ்கர் ராஸ்கல் வசனம் எழுதினேன். அதெல்லாம் அந்த தாகத்தை தணிச்சிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ண முடியல. ஏன்னா டைரக்ஷன் நான் இருந்ததை விட இப்போ காலங்கள் மாதிரி இப்போ வேறு ரேஞ்சு போயிடுச்சு, கோடிக்கணக்கில் போயிடுச்சு. இப்போலாம் நம்மளை நம்பி யாரும் டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஹீரோஸும் வரமாட்டாங்க. நம்ம சும்மா போய் தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையுமே. நமக்கு தெரியும் நம்ம தகுதி என்னன்னு, இல்லையா? அந்த ரேஞ்சோடு இருந்துக்கணும்.